உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இது போன்ற கொடூர நிகழ்வு சமூகத்தில் நடைபெறுவதற்கு என்ன காரணம், இனிமேல் பெண் குழந்தைகள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சட்டம் கடுமையாக இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். இந்த புதுச்சேரியில ஒரு 9 வயது சிறுமி அவர் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு 150 மீட்டர் தொலைவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு மீட்கப்பட்டிருப்பது அந்த புதுவை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பையும் ஒரு ஆற்றாமையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு அது பெற்றோரின் கவனமின்மை காரணமா, அல்லது அந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்தது காரணமா, அல்லது அந்த சிறுமிக்கான பாதுகாப்பு அந்த சமூகத்திலேயே அது தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக, அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் தான் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்கு அருகிலேயே தான் அது அந்த கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. 4 நாட்களும் நிகழ்ந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு அந்த ஒட்டுமொத்த சமூகமுமே அந்த குற்ற உணர்ச்சியோடு இருப்பதை அந்த இறுதி ஊர்வலத்தில் நாம் காண முடிகிறது. உங்களுடைய பார்வையில் இந்த கொடூரம் நிகழ்ந்ததற்கான காரணம், அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நீங்க சொன்ன அத்தனை காரணமுமே உண்டு. பட் அதுக்கு மேல இன்னொரு காரணம் இருக்கு. இந்த சமுதாயத்தோடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை ரோட்ல விளையாடுது, இல்ல ஒரு குழந்தைய யாரோ கூட்டிட்டு போறாங்கன்னா தான் வீட்டு குழந்தையா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலாம். யாரோ எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்ற அந்த ஒரு பொறுப்பற்ற தன்மை இந்த மாதிரி குற்றங்களை இன்னும் அதிகமாக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக வெட்கப்பட்டு நாளைக்கு மகளிர் தினம் உலக அளவுல கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மகளிர் தினமே கொண்டாடக்கூடாது. அதை நம்ம புறக்கணிக்கணும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு குழந்தை, இன்னசென்டா இருக்க ஒரு குழந்தை, எதுவுமே தெரியாது, எந்த தப்பும் பண்ணாத ஒரு குழந்தைக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனை தேவையே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி குற்றவாளிகளுக்கான தண்டனையை நம்ம ரொம்ப லைட்டா வச்சிருக்கோம். இப்ப பேசுறோம், ஒரு 2 மாசம் 6 மாசம் பேசுறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னே தெரியல அவங்கள பத்தி.